விண்ணக ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். விண்ணில் சிங்காசனத்தில் அமர்ந்தவராக எங்களை அனுதினமும் ஆட்சி செய்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, வெளிப்படுத்தல் நூலில் முத்திரைகளை உடைக்கின்ற பொழுது நிகழ்கின்றவற்றை எங்களுக்கு கற்றுத்தருவதற்காக நன்றி சொல்கின்றோம். இந்த நாளிலும் 7வது முத்திரையை உடைக்கின்ற பொழுது ஏற்படும் நிகழ்வுகளை நாங்கள் தியானிக்க முற்படுகையில் நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி உமது இரகசியங்களை கற்று அதன்படி நாங்கள் வாழ்வை சீரமைத்து கொள்ள எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். ஆட்டுக்குட்டி 6வது முத்திரைக்கு பின்பு 7வது முத்திரையை உடைக்கும் வரை ஒரு பெரிய இடைவெளி ஒன்று வருகின்றது. இந்த இடைவெளியில் நடைபெறும் நிகழ்வுகள் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் முழுவதிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் முதல் 14ஆம் அதிகாரம் வரையிலான இடங்களில் 7ஆம் முத்திரையை திறந்த பின் நடைபெறும் நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த பகுதியில் 7 எக்காளங்கள் குறித்து பேசப்படுகின்றது. வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்தில் 7 கிண்ணங்கள் பற்றிய செய்தி வருகின்றது. 8ஆம் 9ஆம் அதிகாரங்களில் வரும் எக்காளங்களை குறித்த செய்திகள் துன்புறும் மக்களின் அனுபவங்களையும் அவற்றை மேற்கொள்ள வரும் இறைவனின் வருகையினை அறிவிப்பவையாகவும் இருக்கின்றன. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆட்டுக்குட்டி 7வது முத்திரையை உடைக்கின்றார். அப்போது விண்ணகத்தில் ஏறத்தாழ அரை மணி நேரம் அமைதி நிலவியது என்று 1ஆம் வசனத்தின் இறுதியில் படிக்கின்றோம். பின்னர் கடவுள் முன் நின்று கொண்டிருந்த 7 வான தூதர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டன. மற்றொரு வானதூதர் பொன் தூப கிண்ணம் ஏந்தியவராய் பலிபீடத்தின் அருகில் வந்து நின்றார். அரியணை முன் இருந்த பொன் பலிபீடத்தின் மீது தூயோர் அல்லது இறைமக்கள் அனைவரும் செய்த இறைவேண்டல்களை படைக்குமாறு அவருக்கு பணிக்கப்பட்டது. தூயோரின் இறைவேண்டல்கள் அல்லது ஜெபங்கள் குறித்து 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களில் 4 மிக முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றை இன்று தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக, தூயோரின் இறைவேண்டல்கள் ஆவலுடன் இறைவனால் கேட்கப்படுகின்றன என்பதை குறித்து சிந்திப்போம். ஆட்டுக்குட்டி 7வது முத்திரையை உடைத்த பொழுது விண்ணகத்தில் ஏறத்தாழ அரை மணி நேரம் அமைதி நிலவியது. இந்த அமைதி மிகவும் குறிப்பிடத்தக்கதாய் இருந்தது. 24 மூப்பர்கள் தங்கள் சுரமண்டலங்கள் வாசிப்பை நிறுத்தினர். வானதூதரின் குரல்களும் அடங்கின. சேராபீன்கள், கேருபீன்கள், வானலோக சேனைகள் யாவும் அமைதி காத்தன. விண்ணகமே ஸ்தம்பித்து போகும் அளவுக்கு அந்த அமைதி பெரிய அளவில் அமைந்திருந்தது. இந்த அமைதி அரை மணி நேரம் நீடித்தது என்றும் இந்த காட்சியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஏதாவது பணியாற்றி கொண்டிருக்கையில் அரை மணி நேரம் நீண்ட நேரமாக நமக்கு தெரியாது. ஆனால் வாழ்க்கையில் மரணமோ ஜீவனோ என்கின்ற இக்கட்டான நேரத்தில் ஒரு நிமிடம் கூட பல மணி நேரங்களாக கருதப்படும். இங்கே வருகின்ற அமைதிக்கு 2 காரணங்களை கூறலாம். ஒன்று, ஒரு காட்சி அல்லது வெளிப்பாடு வருவதற்கு முன்பும் பார்வையாளர்களை அல்லது மக்களை ஆயத்தப்படுத்துவதற்கான அமைதி இது என்று கூறலாம். ஏனெனில் இதுவரை 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டபடியினால் உண்டான பிரச்சாரங்கள் அல்லது ஏற்பட்ட நிகழ்வுகள் ஓய்ந்து ஒரு பெரிய அமைதி ஏற்பட்டது என்று நாம் கருதலாம். அமைதிக்கான இரண்டாவது காரணம் மிகவும்
பொருள் செறிந்ததாக இருக்கின்றது. இப்போது தூயோரின் ஜெபங்கள் கடவுளிடம் செல்வதற்கு தயாராக இருக்கின்றன. தூயோரின் ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக பரலோகத்தில் உள்ள அனைத்து ஆரவாரங்களும் நிறுத்தப்படுகின்றன. ஆர்ஹெச் சார்ல்ஸ் என்னும் அறிஞர் இதனை பின்வருமாறு கூறுகின்றார்: பரலோகத்தின் அனைத்து பாடல்களையும் விட தூயோரின் ஜெபங்கள் அல்லது தூயோரின் தேவைகள் ஆண்டவருக்கு மிகவும் முக்கியமானவை என்று குறிப்பிடுகின்றார். தூயோரின் ஜெபங்களை கேட்பதற்காக கடவுள் விண்ணகத்தின் அனைத்து சத்தங்களையும் நிறுத்தி ஆவலுடன் காத்திருக்கிறார் என்பது இறை மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் உற்சாகமூட்டும் செய்தியாகும். இறைவன் நம்முடைய ஜெபங்களை ஆவலோடு கேட்க காத்திருக்கையில் நாம் ஜெபம் செய்ய வேண்டியது எவ்வளவு முக்கியமானது என்பதை அறிந்து கொள்ள இந்த காட்சி நம்மை அழைக்கின்றது. இரண்டாவதாக, தூயோரின் ஜெபங்கள் அனைத்தும் கேட்கப்படுகின்றன என்கின்ற காட்சியும் இந்த பகுதியில் வருகின்றது. 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மற்றொரு வானதூதர் பொன் தூபக்கிண்ணம் ஏந்தியவராய் பலிபீடத்தின் அருகில் வந்து நின்றார். அரியணை முன் இருந்த பொன் பலிபீடத்தின் மீது தூயோரின் இறைவேண்டல்களை படைக்குமாறு அவருக்கு மிகுதியான சாம்பிராணி வழங்கப்பட்டது என்று இந்த காட்சி சொல்கின்றது. பெயரிடப்படாத இந்த வானதூதர் தூயோரின் வேண்டுதல்களை இறைவனிடம் வழங்குகின்றார். இந்த இறைவேண்டல்களை இறைவனிடம் படைக்குமாறு அவருக்கு மிகுதியான சாம்பிராணி வழங்கப்பட்டது எனும் குறிப்பும் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இறைவனிடம் வேண்டுதல்களை வழங்க சாம்பிராணி ஏன் கொடுக்கப்பட்டது என்பதை அறிவது முக்கியமானது. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ள காட்சியில் 24 மூப்பர்கள் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களை வைத்திருக்கிறார்கள். இறை மக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள் என்று அங்கு விளக்கமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பின்னர் வருகின்ற 18ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை சொல்லப்பட்டுள்ள பாபிலோனின் வீழ்ச்சி பற்றிய காட்சியில் பொன்னும் சாம்பிராணியும் சந்தை சரக்காக உருவகிக்கப்பட்டு மண்ணில் அவற்றை வாங்க வணிகர் ஒருவரும் இல்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது. 8ஆம் அதிகாரத்திலும் விண்ணகத்தில் சாம்பிராணி சொல்லப்பட்டிருக்கின்றது. வானதூதர் அவற்றை இறை மக்களின் மன்றாட்டுகளுடன் அரியணைக்கு முன்னுள்ள பொன்னாலான பலிபீடத்தின் மேல் வைக்க வேண்டும். 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் பலிபீடத்திற்கு அடியில் எதுவரைக்கும் ஆண்டவரே என்ற பயங்கர அனுபவங்களின் ஊடாக கடந்து வந்த மக்களின் மன்றாட்டுகள் இருப்பதாக குறிப்பு ஒன்று சொல்கின்றது. மன்றாட்டுகள் அல்லது ஜெபங்கள் பல வேளைகளில் இறைவனிடம் சென்று சேர தடைப்பட்டவைகளாக, கசப்பான உணர்வோடு கலந்தவையாக, பகைமை நிறைந்தவையாக, பழிவாங்கும் எண்ணமுடையவைகளாக இருக்கின்றன. இவை இறைவனுடைய சமூகத்தில் செல்ல தூய்மையாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது. மன்றாட்டின் நோக்கம் தெளிவுற்றதாகவும் விடுதலை தருவதாகவும் உயர்வானதாகவும், உமது அரசு வருவதாக, உமது சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக என்ற அனைத்தையும் உள்ளடக்கியதாகவும் அமைய வேண்டும். இத்தகைய நிலையில் நமது மன்றாட்டுகளை மாற்ற பலிபீடத்தின் மீது வைக்கப்படும் சாம்பிராணி நமக்கு உதவுகின்றது. சாம்பிராணியினால் எழும் புகை பலிபீடத்திலிருந்து எழும் புகையோடு கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்தும் புகையுடனும் சேர்ந்து கடவுளுடைய சமூகத்தை நிறைக்கிறது என வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூறுகின்றது. இந்த காட்சி நமது ஜெபங்கள் எத்தகையவைகளாக இருப்பினும் கடவுளுடைய சமூகத்தில் நமது ஜெபங்கள் அனைத்தும்
அவருக்கு ஏற்புடைய வகையில் சென்று சேர்கின்றன. நம் ஜெபங்கள் அனைத்தும் கேட்கப்படுகின்றன என்கின்ற உண்மையை நமக்கு காட்டுகின்றது. தூயோரின் இறைவேண்டல்கள் நமக்கு சொல்லுகின்ற மூன்றாவது செய்தி, தூயோரின் இறைவேண்டல்கள் அனைத்தும் ஆண்டவரிடம் பலியாகின்றன அல்லது பலியாக கொடுக்கப்படுகின்றன என்று நாம் கூறலாம். இங்கே சொல்லப்பட்டுள்ள காட்சியில் வானதூதர் பலிபீடத்தில் நிற்கின்றனர். வெளிப்படுத்தலில் சொல்லப்படும் விண்ணக காட்சியில் பலிபீடம் அடிக்கடி வருவதை நாம் சில இடங்களில் காணலாம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனங்களில் விண்ணக காட்சியில் பலிபீடம் வருவதை நாம் காணலாம். அந்த பலிபீடம் சர்வாங்க தகன பலிபீடமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனெனில் விண்ணகத்தில் மிருகங்களின் பலி இடம்பெறுவதில்லை. எனவே அது தூப பலிபீடம் அல்லது தூப பீடம் என்று நாம் உறுதியாக கூறலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலும் தூப பீடம் குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. தூப பீடம் ஆலயத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக நின்றது. தங்கத்தால் ஆனது, 18 அங்குல சதுரமும் 3 அடி உயரமும் கொண்டது. ஒவ்வொரு மூலையிலும் கொம்புகள் இருந்தன. அது வெறுமையான தங்க தகட்டால் மூடப்பட்டிருந்தது. அதை சுற்றி எரியும் நிலக்கரி கீழே விழாமல் இருக்க ஒரு சிறிய தண்டவாளமாக இருந்தது என்கின்ற குறிப்புகளை நாம் இங்கே காணலாம். கோவிலில் அன்றைய முதல் மற்றும் கடைசி பலிகளுக்கு பிறகு தூபம் காட்டப்படுகின்ற வழக்கம் இருந்தது. கடவுளின் காணிக்கைகள் நறுமண தூபத்தின் உரையில் சுற்றப்பட்டு கடவுளுக்கு சென்று சேருகின்ற நம்பிக்கை அந்த நாட்களில் இருந்தது. வெளிப்படுத்தலில் இங்கே நாம் காணுகின்ற காட்சியில், அதாவது 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள காட்சியில், ஜெபம் என்பது கடவுளுக்கு செய்யும் பலி என்ற எண்ணத்தை நமக்கு தருகின்றது. மற்ற எல்லா பலிகளையும் போலவே இறைவேண்டல்களும் கடவுளிடம் உயரும்போது பலியின் வாசனை போல இறைவனிடம் செல்லுகின்றது. கடவுளுக்கு செலுத்த மனிதனிடம் வேறு பலிகள் ஒன்றும் இன்று இல்லை. இறைவேண்டல் என்னும் பலியினை மனிதன் எல்லா நேரங்களிலும் கடவுளிடம் வழங்கலாம். இந்த பலியை கடவுளிடம் வழங்க தேவதூதர்கள் எப்போதும் காத்திருக்கின்றனர். இந்த தூப பலியை கடவுளிடம் செலுத்துகின்ற வழக்கம் நமக்கு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். தூயோரின் இறைவேண்டல்கள் சொல்லுகின்ற 4வது செய்தி, இந்த இறைவேண்டல்கள் அனலாக வெளிப்படுகின்றன என்பதாகும். இங்கே சொல்லப்படும் காட்சியில் தேவதூதன் தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் உள்ள நிலக்கரிகளால் நிரப்பி அதை தரையில் கொட்டுகின்றார். இது இடி மற்றும் நிலநடுக்கத்திற்கான தொடக்கமாக அமைகிறது. இதை போன்ற ஒரு காட்சி எசேக்கியலின் இறை காட்சியிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எசேக்கியல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், கைத்தறி துணியில் இருந்த மனிதன் கேருபீன்களுக்கு இடையிலிருந்து நிலக்கரியை எடுத்து நகரத்தின் மீது சிதறடிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஏசாயா அசுத்த உதடு உடையவராய் இருக்கிறேன் என்று கூறிய பொழுது அவரது உதடுகள் பலிபீடத்தில் இருந்த உயிருள்ள நிலக்கரியால் தொடப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே குறிப்பிடப்படும் நிலக்கரியை குறித்து ஹெச்பி ஸ்வெட்டே பின்வருமாறு கூறுகின்றார். தூயோரின் இறைவேண்டல்கள் கோபத்தில் பூமிக்கு திரும்புகின்றன என்று குறிப்பிடுகின்றார். தூயோரின் வேண்டுதல்கள் இறை சமூகத்தில் சென்று தங்கள் நியாயத்திற்காக கேட்கின்ற பொழுது
அவை அனலாக அல்லது கோபமாக பூமிக்கு திரும்புவதையே இடி, நிலநடுக்கம் என்னும் இயற்கை சீற்றங்கள் குறிப்பிடுகின்றன. பழி வாங்கும்படி வேண்டுவது ஒரு கிறிஸ்தவருக்கு உகந்த வேண்டுதல் அல்ல. ஆனால் துன்புறுத்தலின் போது வெளிப்பட்ட காட்சிதான் யோவானால் பத்மு தீவிலிருந்து இங்கே நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. திருச்சபையை துன்புறுத்துவோருக்கு எதிராக அனலான பிரதிபலன் வரும் என்கின்ற ஒரு செய்தி இங்கே சொல்லப்படுகின்றது. ஆகவே தூயோராக வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்ல அழைக்கப்படுகின்றோம். தூயோர் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் கடவுளுடைய சமூகத்தில் ஆவலோடு கேட்கப்படுகின்றது. அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் அவர் கேட்கின்றார். அவைகள் பலியாக இறை சமூகத்தில் செலுத்தப்படுகின்றன. அவர்கள் வேண்டுகின்ற குமுறல்கள், ஏக்கங்கள் அனலாக வெளிப்படுகின்றன என்பதையும் இந்த காட்சி நமக்கு சொல்லுகின்றது. இந்த நல்ல நம்பிக்கையோடு இறைவேண்டலில் ஊக்கமாக இருக்கும்படி ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கின்றார். ஜெபிப்போம். எங்கள் இறைவேண்டல்களை எல்லாம் கேட்டு எங்களுக்கு உதவி செய்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் கேட்பதற்காக நீர் ஆவலோடு காத்திருக்கிறீன் என்கின்ற நற்செய்திக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இந்த இறைவேண்டுதல்கள் அனைத்தையும் கேட்டு எங்களுக்கு நீர் உதவி செய்கிறவராக இருக்கிறீன் என்கின்ற நம்பிக்கையோடு கூட ஒவ்வொரு நாளும் உமக்கு உகந்த தூப பலியாகிய இறைவேண்டலை நாங்கள் செலுத்துவதற்கு எங்களை நீர் பக்குவப்படுத்த வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். இந்த உலகின் பாடுகளும் வேதனைகளும் எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை நாங்கள் பொறுமையோடு சகித்து உம்மிடத்திலே இறைவேண்டுதலோடு பற்றுதலாக இருக்கும்படி இந்த காட்சியின் மூலமாக எங்களை அழைக்கிறேன். அவைகள் அனுதின பாடங்களாக மாற நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.